ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே நம்ம சாப்பாட்டில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னா அந்த ரசத்துக்கு உண்டு. அந்த ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ். பட் ஆனால் வீட்டில் யாருக்கும் எப்பொழுதுமே உடம்பு சரியில்லை அப்படின்னா லஞ்சில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேர்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த மிளகு ரசம். அந்த மிளகு ரசத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மிளகுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உண்டு. அதனால் எந்த அளவுக்கு அந்த பெப்பர் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ அப்போ அது கரெக்டாக எப்படி பண்ணலாம்? அதாவது நிறைய வகையாக ரசம் பண்ணுவாங்க. சிம்பிளாக பொடி போட்டு மிளகு அரைச்சி போட்டு பண்ணுறது இருக்குது. பட் ஒரு பர்ஃபெக்டான மிளகு ரசம், அந்த ஒரு பஞ்சி டேஸ்ட், அந்த ஒரு ப்ரெசன்டேஷன், அந்த ஒரு கலர் எப்படி பண்ணலாம் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் ஒரு பர்ஃபெக்டான மிளகு ரசம். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி இந்த ரசத்தை நான் மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான ஒரு மசாலா, அதாவது ஒரு பவுடர்னு சொல்லலாம், ஒரு கோர்ஸ் பவுடர்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சி ஜார் சிம்பிளாக ஒன்று எடுத்துங்க. எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 5லேருந்து 6 பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 6லேருந்து ஒரு 7 கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதே மாதிரி அதே அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை போட்டு இப்போது இதை அரைச்சி, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக 1-2 அரைச்சி இதை ரெடி பண்ணிக்குவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரசத்தை பண்ண போகிறோம். நம்ம இப்போ எடுத்துருக்கிற ஸ்பைசஸை மிக்சியில் இந்த மாதிரி 1-2 அரைச்சி இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த பேஸ் தான் நம்மளோட ரசத்துக்கான பேஸ். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வார்ம் வாட்டரில் நம்ம எடுத்த புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு தேவை. அதே மாதிரி பருப்பு நம்ம வேக வச்சு நம்ம சாம்பாருக்கு எடுக்கிற பருப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அந்த பருப்பு தண்ணி, புளி தண்ணி, இந்த பேஸ் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மிளகு ரசம் பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் தான் குக் பண்ணுறோம். இன்றைக்கி தேவையான ரசத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆயில் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 3 மிளகா, உருண்டை மிளகா இந்த வாட்டி எடுத்துருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். அந்த கடுகு பொரிஞ்சு வரப்போ ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி லைட்டாக வதக்கிடுங்க. இது நீங்கள் வதக்கிறப்பே அந்த மிளகோட வாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு வாட்டி இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே லைட்டாக அந்த பூண்டோட பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் போனோடனே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் அதிகமாக போடலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த ஸ்டேஜில் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இன்றைக்கி எடுத்து நல்ல சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம போட்ட தக்காளி லைட்டாக வதங்கி வரப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கி நல்ல ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ குக் ஆயிடுச்சு இந்த தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி அதை இப்போ ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அந்த புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துடணும். அந்த ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் நம்ம பருப்பு தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். அதில்
ஸோ இப்போது நம்ம புளி தண்ணி ஊற்றி நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சு. எப்பொழுதுமே ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. பட் இந்த மிளகு ரசம் மட்டும் இந்த மிளகோட அந்த ஃப்ளேவர், அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காக அந்த புளி தண்ணியில் அந்த மிளகை போட்டு கொதிக்க வைப்போம். அது கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு வாட்டி ஒரு 1 minute நல்ல ஒரு கொதி வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பருப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த மிளகு ரசத்துக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ நல்ல கொதித்து வரப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு கப். அதோட இதுக்கு தேவையான இந்த ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் ஒரு பாதியை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போது இது நல்லா கொதித்து வர டைமில் நம்ம எப்பொழுதும் உள்ள மற்ற ரசத்துக்கு மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மீதி இருக்கிற கொத்தமல்லியை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம போட்ட மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த ரசத்தோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்லேயே கொஞ்சம் அந்த கொதிச்சுட்ருக்கோம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் மீதி இருக்கிற நம்ம கொத்தமல்லி பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தோட நல்ல ஒரு ஃபினிஷ் மேலே அந்த ஒரு ஃப்ராத்தியாக அந்த ஒரு க்ரீன் மிதந்து பர்ஃபெக்டான ஒரு மிளகு ரசம், நல்ல வாசனையான ஒரு கமகமன்னு ஒரு மிளகு ரசம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஒரு ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மிளகு ரசம், அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது கோல்டு ஃபீவர் இருந்தால் எல்லாரும் உடனே வைக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இந்த மிளகு ரசம். இன்றைக்கி அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்தோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ட்ரெடிஷ்னலாக வீட்டில் எப்பவும் பண்ணுற ஒரு டிஷ்னாலும் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், டிப்ஸ் அதை சொல்லி நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.